ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த மாதிரி சுவாரஸ்யமான கதைகளை கேட்க நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இவங்க பேர் பார்த்தீங்கன்னா சிந்துஜா. இவங்களுக்கு 25 வயசு ஆகுது. இவங்க வீட்ல ஒரு தங்கச்சி இருக்கிறாங்க. அவங்களும் இப்பதான் +2 படிச்சுட்டு இருக்கிறாங்க. இவங்களுடைய அம்மா, அப்பா மத்தபடி இவங்க 2 பசங்க. இவங்க 2 பேருமே தன்னுடைய வாழ்க்கையில நல்ல முறையில படிக்க வச்சு அவங்கள ஒரு நல்ல வழிக்கு கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுடைய அம்மா, அப்பா ரொம்பவே படிக்கிறதுல ஆர்வம் காட்டிட்டு இருப்பாங்க. இருந்தாலும் இப்ப இருக்கிற காலகட்டத்துல பிள்ளைகளை இதுக்கப்புறம் படிக்க வைக்க வேண்டாம். ஒருத்தன் கையில பிடிச்சு குடுத்துட்டோம்னா, அதுக்கப்புறம் தன்னுடைய கடமைகள் எல்லாம் முடிஞ்சிரும் அப்படின்னு நினைக்கிற இந்த காலகட்டத்துல, தன்னுடைய மகள்களை நல்ல முறையில படிக்க வச்சு பெரிய ஆளாக்கணும் அப்படின்னுட்டு அவங்களுடைய நம்ம சிந்துஜாவுடைய அப்பா அம்மா நினைச்சிட்டு இருக்கப்ப தான் நம்ம சிந்துஜா வந்து காலேஜில் படிக்கிற பையனோட லவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எப்படியும் தன்னுடைய அப்பா அம்மாவுக்கு தெரியாம ஓடிரணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துறாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கும் இப்போதைக்கு எந்த கல்யாணம் பண்ற டார்ச்சலும் இல்லை. அப்படி இருக்கிறப்ப நம்ம சிந்துஜா எதுக்கு அவங்களுடைய போகணும், இப்படியே கொஞ்ச நாள் படிச்சுக்கிட்டு இருக்கலாம்ல அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் நம்ம சிந்துஜா பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய வீட்டில் பையன் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா, அவங்க அம்மா அப்பா வந்து ரொம்ப பணக்கார ஃபேமிலி. அப்படி இருக்கிறப்ப நம்ம வினோதுக்கு மேரேஜ் பண்ணி வச்சிருவாங்க. ஏற்கனவே மேரேஜ் பண்ணுற ஐடியாவில் தான் இருந்துட்டு இருக்கிறாங்க. இதனால் நம்ம சிந்துஜா வந்து அவனை எப்படியாச்சும் திருமணம் பண்ணிடணும். நானா ஏற்கனவே உயிருக்குயிராக அவனை காதை வச்சுக்கிட்டு இருக்கேன். அவன் இல்லைன்னா என்னால் இருக்க முடியாது. அந்த அந்த காலகட்டத்துக்கு நம்ம சிந்துஜா வந்து அவங்களுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்குவாங்க. இதனால் நம்ம சிந்துஜா வந்து பார்த்தீங்கன்னா, வினோத்தோட ஒரு நாள் நைட்டில் வீட்டை விட்டு கிளம்பி போயிடலாம்னு முடிவு எடுத்துட்டு வீட்டை விட்டு வெளியே வந்துடுவாங்க. இதுக்கப்புறம் நம்ம இந்த வீட்டுக்கே வர முடியாது. இதான் கடைசியாக இருக்கும். அப்படி இருக்கிறப்ப தன்னுடைய அம்மா அப்பா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போயிடணும் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க அம்மா அப்பா ரூமில் வந்து தூங்கிட்டு இருப்பாங்க. அதில் அங்கே போய் அவங்களோட பாதங்களை தொட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்புறாங்க. இவங்களும் வீட்டை விட்டு வெளியே வந்த பிறகு நம்ம வினோதும் அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போகாம ஒரு கோயிலையே தங்க வைக்கிறாங்க. நம்ம சிந்திஜாவுக்கு ஒரே டவுட், ஏன் உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போகல, எதுக்கு இங்க இருக்கிறோம் அப்படிங்கிறப்பதான் இல்லை. நம்ம வந்து கல்யாணம் பண்ணிட்டு காலையில கல்யாணம் பண்ணிட்டு எங்க வீட்டுக்கு போய்க்கலாம், இப்ப போக வேண்டாம் அப்படின்னு நம்ம வினோத் வந்து சொல்லுவாரு. அதுக்கப்புறம் நம்ம சிந்துஜாவுக்கும் ஆமா ஆமா, நம்ம வீட்டுக்கு போனாலும் நாளைக்கு நம்மளை பிரிச்சு வைக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி இருக்கிறப்ப நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிட்டு போயிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்மளை பிரிக்கவும் முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு இவங்க 2 பேரும் ஒரு பிள்ளையார் கோயில்ல சிம்பிளா மேரேஜ் பண்ணி முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் தன்னுடைய அம்மாவை பார்க்கறதுக்கு சிந்துஜாவை கூட்டிக்கிட்டு வினோத் வீட்டுக்கு போறாரு. அங்க போய் பார்த்தீங்கன்னா, தன்னுடைய அம்மா ஒரு சோஃபாவுல நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு உட்காந்துருப்பாங்க. திடீர்னு இவங்க 2 பேத்தையும் மாலையும் கழுத்துமா பார்த்துட்டு அவங்களுக்கே ஷாக் ஆகுது. ஏன்னா தன்னுடைய ஒரே பையன் கிராண்டா கல்யாணம் பண்ணணும், ஒரு பணக்காரன் வீட்டு பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு ரொம்பவே ஆசைப்பட்டுட்டு இருந்தவங்க, அவங்க ஆசையில மண்ணள்ளி போடுற மாதிரி தன்னுடைய பையன் வந்து இப்படி கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டானே ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே டென்ஷன்ல உட்காந்துருக்காங்க. இருந்தாலும் அதை வெளியே காட்டிக்காம மனசுக்குள்ளாரே அந்த வலிகளை வச்சுக்கிட்டே உட்காந்துருக்குறாங்க. சரிப்பா, இப்போ கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்ட, சரி அம்மா அப்பாலாம் உனக்கு கண்ணு தெரியல. அப்படி இருக்கிறப்ப யார் பேச்சையும் கேட்காம இப்போ போய் உன்னுடைய மனைவியோடு சேர்ந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்ட. சரி, உன்னுடைய மனைவிக்கு என்னென்ன தெரியும், சமைக்க தெரியுமா, வீட்டு வேலைகள் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு வினோத்தோடைய அம்மா வந்து கேட்பாங்க. அதுக்கப்புறம் இவங்களும் எனக்கு சமைக்க தெரியும், எல்லா வேலைகளும் தெரியும், எங்கள் அம்மா எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்து தான் வளர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சரி போ, இப்போ உடனே போய் எனக்கு சமைச்சு எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம சிந்துஜாவும் என்ன கல்யாணமான முத நாளே மாலையும் கழுத்துமா நிற்கிறோம். அப்படி இருக்கிறப்ப இவங்க உடனே போய் உன்னுடைய வேலையை பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதனாலேயே நம்ம சித்தஜாவுக்கு கொஞ்சம் வருத்தமாக கூட இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு விருந்து போட்டு அவங்கள அழைக்கலைன்னா கூட பரவாயில்லை, உட்காருமா என்ன பண்ணுறேன்னு கூட விசாரிக்காம உடனே போய் செம வேலைகளை பாரு அப்படிங்கிறப்பயே இவங்களுக்கு கொஞ்சம் டவுட்டாக வருது. ஏன்னா வீட்டு வேலைகளுக்கு கூடவா ஆள் இல்லாமல் இருக்கும். அப்படி இருக்கிறப்ப நம்மளை வந்து வீட்டு வேலை செய்ய வைக்கிறாங்களே அப்படின்னு நம்ம சிந்துச்சாவுக்கு தோணுது. அதுக்கப்புறம் நம்ம வினோத்தும் தன்னுடைய அம்மா சொல்ற பேச்சுகளையே தான் கேட்டுட்டு இருப்பான். ஏன்னா இப்ப நம்ம அம்மா வந்து கல்யாணத்தை ஒத்துக்கிட்டு ஏத்துக்கிட்டதுனால வேற வழி இல்லாம அவங்க சொல்ற எல்லா பேச்சுகளையுமே கேட்டுக்கிட்டு இருப்பான். இதனால நம்ம சிந்துஜாவும் அன்னைக்கு பாத்தீங்கன்னா நல்ல முறையில சமைச்சு நீட்டா எல்லா பொரியல்ல இருந்து சாம்பார்ல இருந்து எல்லாமே விதவிதமா வச்சிருக்காங்க. எல்லாத்தையும் சாப்பிட்டு பார்த்த இவங்க வந்து பரவாயில்ல, ஏதோ நல்லா இருக்கு
நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்படி இருக்கிறப்ப உன்னுடைய சமையல்கள் எல்லாம் கொஞ்சம் நார்மலாதாம்மா இருக்கு. பரவாயில்லம்மா, என் பையன் தேர்ந்தெடுத்திருக்கிற பொண்ணு அப்படின்னு சொல்லிருவாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் ரெகுலரா காலையில இருந்து டிபன், லஞ்ச், டின்னர்ன்னு சொல்லிட்டு எல்லா சமையல்களுமே செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அது மட்டும் இல்லாம வீடுகள்ல சுத்தம் பண்றது, துணி துவைக்கிறது, வீட்டு வேலைகள் அனைத்தையுமே பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. இதனால ஒரு பக்கத்து பார்த்தீங்கன்னா, நம்ம சிந்துஜாவுக்கு அவங்க அம்மாட்ட நல்ல பேரு கிடைச்சாலும் கூட, இங்கிட்டு நம்ம சிந்துஜாவ பொறுத்தவரைக்கும் தன்னை ஒரு வீட்டு வேலைக்காரி மாதிரி மாத்திட்டாங்க. என்னுடைய அம்மா வீட்ல அவ்வளவு சொகுசா எந்த வேலைகளும் செய்யாம நான் இருந்தேன். ஆனா இப்போதைக்கு என்னை இப்படி மாத்திட்டாங்களே அப்படின்னு மனசுக்குள்ள கொஞ்சம் வருத்தம் இருந்துகிட்டு இருக்கு. அப்படி இருக்கிறப்ப வினோத்தும் நம்ம சிந்துஜாவும் ஒரு நல்ல வாழ்க்கைய ஆரம்பிக்கலாம் சந்தோஷமா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கப்ப நம்ம சிந்துஜாவும் இப்போதைக்கு நம்மளுக்கு குழந்தை வேண்டாம். உங்க அம்மாவும் இருமனசா தான் இருக்கிறாங்க. என்ன ஒழுங்கா ஏத்துக்கல. அதுக்கப்புறம் என்னுடைய அம்மா அப்பாவும் ஏத்துக்கணும். நான் அங்க போய் அவங்கிட்ட பேசணும் அப்படின்னு சொன்னப்பதான் இவன் நம்ம வினோத்துக்கு டென்ஷன் ஆயிருது. தன்னுடைய அம்மாட்ட இவ அப்படி சொல்றாமா, குழந்தை பெத்துக்கலான்னு பார்த்தா அப்படின்னு சொல்றப்பதான் இல்ல அப்பனா அவள்கிட்ட ஏதோ ஒரு குறை இருக்கு, அதனால தான் உன்னை இந்த வார்த்தை சொல்றா அப்படின்னு நம்ம வினோத்தோடைய அம்மா சொல்லிடுவாங்க. இதனால வினோத்துக்கும் அடிக்கடி டவுட் வருது, எதனால இவ இப்படி சொன்னான்னு. பக்கத்துல நெருங்கும் போது எல்லாம் நம்ம சிந்துஜாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே குழப்பமா தான் இருக்கு. ஏன்னா யாரு உத்தரவும் இல்லாம நம்ம கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டோம். அவங்களுடைய சந்தோஷத்துல நம்ம கல்யாணம் பண்ணியிருந்தா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். அப்படி இருக்கிறப்ப அவங்க மனசெல்லாம் நம்ம காயப்படுத்திட்டு இப்ப கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டோம். அதனால இப்போதைக்கு எதுவும் வேண்டாங்கிற மாதிரி தான் நம்ம சிந்துஜா சொல்லுவாங்க. இதனால நம்ம வினோத்துக்கு 1 மாசம் 2 மாசம் வெயிட் பண்ணி பார்த்தாங்க. இருந்தும் ஒன்னும் வேலைக்கு ஆகலங்கவும் நம்ம சிந்துஜா மேல அவங்களுக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அடிக்கடி அவங்க மேல வெறுப்புகள் காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம வீட்ல எல்லா வேலைகளையுமே நீ பண்ணு, இதை பண்ணு, அதை பண்ணுன்னு சொல்லி வேலைகளும் அதிகமா வாங்க ஆரம்பிச்சதுனால நம்ம சிந்துஜாவுக்கு பாத்தீங்கன்னா அந்த வீட்ல ஒரு நரகம் மாதிரி தான் இருந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கிறப்ப நம்ம வினோத்தும் ஒரு கட்டத்துல நீ வந்து குழந்தை பெத்துக்க தகுதி இல்லாதவ, முதல்ல என்னுடைய வீட்டை விட்டு வெளியே போ, உன்னை கண்டாலே எனக்கு அருவருப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம சிந்துஜாவை அடிக்கடி திட்டவும் சண்டையிடவும் அப்படியே ஓடிட்டு இருக்கு. இருந்தாலும் தன்னுடைய கால கொடுமைடா சாமி, ஏற்கனவே தன்னுடைய தலையெழுத்து மாறி போச்சு. இப்போதைக்கு இவனும் இப்படி சொல்லிட்டானா, இதுக்கு அப்புறம் எங்க போறது என்ன பண்றதுன்னு தெரியாம நம்ம சிந்துஜா ரொம்பவே முழிச்சுக்கிட்டு நிக்கிறாங்க. இதனால பாத்தீங்கன்னா நம்ம சிந்துஜாவும் ஒரு கட்டத்துல இந்த குடும்பத்துல நரகத்துல வாழ்றதுக்கு நம்ம தனிமையிலே இருந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வெறுத்து போய் அவங்க சொன்ன மாதிரியே டிவோர்ஸ் கொடுத்துட்டு வீட்டை விட்டு வெளியே வந்துருவாங்க. ஆனா தன்னுடைய காதலன் அவங்களுடைய அம்மா பேச்சு கேட்டுக்கிட்டு இப்படி பண்ணுவான்னு கொஞ்சம் கூட அவங்க எதிர்பார்க்கல. ஏன்னா லவ் பண்ணும்போது அந்த அளவுக்கு பார்த்துக்கிட்டான். இப்ப கல்யாணத்துக்கு அப்புறாலே டோட்டலா சேஞ்ச் ஆயிட்டான். ஆனா வினோத கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் மாற்றங்கள் தெரியுது. அப்படி இருக்கிறப்ப நம்மளையும் கழட்டி விட்டுட்டான் இன்னைக்கு. இப்ப இதுக்கப்புறம் இவ எங்க போவா, நம்மள நம்பிதானே வந்தா அப்படின்னு ஒரு சின்ன யோசனை கூட இல்லாம தன்னுடைய அம்மா சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு என்னையும் விவாகரத்து வாங்கிட்டு விட்டுட்டான். இதுக்கப்புறம் நம்ம சிந்துஜாவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. தன்னுடைய அம்மா அப்பா வீட்டுக்கு போகலாம்னு போறாங்க. அங்க போய் பாத்தீங்கன்னா அவங்களுடைய வீடு லாக் ஆயிருக்கு. அப்படி இருக்கிறப்ப பக்கத்துல வந்து விசாரிக்கிறாங்க. இருந்தாலும் அவங்க வந்து நீ போன அடுத்த நாளே இங்க இருக்கு பிடிக்கல, என்னுடைய மான மரியாதை வாங்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க. இதுக்கப்புறம் நீ இப்ப வந்திருக்கிய அவங்கள எங்கன்னு போய் தேடுவ அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்பதான் வெறுத்து போய் இப்ப ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கப்ப எதிர்பாராத விரமா கார்ல விழுந்து இறந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த செகண்ட்ல முடிவெடுத்து ஒரு கார் வர வழியில விழுந்துருவாங்க. அது இருந்தாலும் அவங்க எப்படியோ பிரேக் அடிச்சு அந்த கார்ல ஒரு பணக்கார வீட்டு அம்மா பார்க்க வயசானவங்க மாதிரி கூட தெரியாது. அப்படி இருக்கப்ப ரொம்ப நல்ல டைப். ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 30 to 35 வயசு இருக்கும். அப்படி இருக்கிறப்ப அவங்க வந்து இங்க வாமா, எதனால என் கார் மேல விழுந்த உனக்கு என்ன ஆச்சு, இவ்வளவு வயசு பிள்ளையா இருந்துகிட்டு எதனால வாழ்க்கை வெறுத்து போய் இப்பயே சாகுற முடிவுக்கு போயிட்டேன், இங்க வா பேசலான்னு சொல்லிட்டு தன்னுடைய கார்ல உட்கார வச்சு ஒரு டீ ஷாப்புக்கு முன்னாடி உட்கார வச்சு அவங்களுக்கு டீயும் சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுத்து சாப்பிட வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய வாழ்க்கைய பத்தி கேட்குறப்ப நம்ம சிந்துஜாவும் அவங்களுடைய வாழ்க்கையில நடந்த எல்லா இதையும் சொல்றாங்க. இதுக்கப்புறம் என்னுடைய அப்பா அம்மாவும் பார்க்கணும் ஆசையா இருக்கு, ஆனா அவங்க என்ன ஏத்துக்குவாங்களான்னு தெரியல. அப்படி இருக்கிறப்ப அவங்கள கண்டுபிடிக்க உங்களால எனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நம்ம சிந்துஜாவை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு நான் பாக்குறேம்மா, ஆனா நீ எங்க வீட்ல இப்போதைக்கு வேலைக்காரியா இருக்கிறியா அப்படின்னு கேக்குறாங்க. இவங்களும் இது வரைக்கும் இப்படியே தெரியல. இதுக்கப்புறம் ஒரு நம்மளுக்கு பாதுகாப்பு வேணும்னா
நம்ம ஒரு வீட்டில் இருக்கிறது தான் பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அந்த காரில் இருக்கிற ஓனர் கார் அம்மா வீட்டுக்கே போயிடுறாங்க. அங்கே போய் அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லா வேலைகளையுமே செய்கிறாங்க. இருந்தாலும் அவங்க இவங்க மேலே ஏதாச்சும் வேலையில் ஏதாச்சும் ஒரு தப்பு இருந்தால் அதையும் சரி பண்ணிக்க சொல்லுவாங்க. இதனால் அந்த வீட்டுக்கார அம்மாவை இவங்களுக்கு ரொம்பவே பிடிக்குது. ஏன்னா வீட்டில் வந்து சாப்பாடும் போட்டு அது மட்டும் இல்லாமல் ஒரு ரூமும் கொடுத்து தங்குறதுக்கு உடுத்துறதுக்கு உடைகளும் வாங்கி கொடுக்குறாங்க. அப்போ தான் நம்ம அந்த ஓனர் அம்மாவுடைய மனசு உங்களுக்கு புரிய வருது. இந்த காலத்துலேயும் இப்படியாப்பட்ட மனுஷங்க எல்லாம் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தன்னுடைய வாழ்க்கையை எல்லாம் சொன்னதுனால அந்த அம்மாவுக்கு நம்ம சிந்துஜா மேலே ஒரு இரக்க குணம் வந்துருச்சு. நீ இங்கேயே இருந்து எல்லாருமே பார்த்துக்கோம்மா, என் வீட்டில் நீனும் ஒரு ஆளு தான், ஏன்னா உன் மேலேயும் எனக்கு ஒரு மதிப்பு மரியாதை எல்லாமே இருக்குது. உடைய உன்னுடைய அம்மா அப்பாவை கூடிய சீக்கிரத்தில் நான் கண்டுபிடிச்சது கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம அடிக்கடி நைட்டில் நம்ம அந்த ஓனருடைய ரூமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழுகையான சவுண்டுகள் கேட்டுக்கிட்டே இருக்குது. இதனால் நம்ம சிந்துஜாவும் ஒரு நாள் பார்த்திங்கன்னா இது என்ன சவுண்டுன்னு தெரியல, வீட்டை விட்டு வெளியே போகவே பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரூம்லையே இருந்துக்கிட்டே இருப்பாங்க. அடுத்த நாள் காலையில் அந்த அம்மாட்ட உங்கள் ரூமில் ஒரு அழுகிற சவுண்டு கேட்குதே, எதனால் அப்படின்னு கேட்குறப்ப தான் என்னுடைய கனவை என்னுடைய மகன் வந்து பார்த்திங்கன்னா கோமா ஸ்டேஜில் இருக்கிறான். ஏன்னா அவனுக்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டான். இப்போதைக்கு டாக்டர் வந்து அவனுடைய பழைய நினைவுகள் எல்லாம் சொல்லி அவங்கள்ட்ட தினம் தினம் நீங்கள் பேசணும், அப்போ தான் அவனுடைய நினைவுகள் வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதனால் இவங்க போய் அவன்கிட்ட பேசி தினம் தினம் அழுகுவாங்க. அப்படி இருக்கிறப்ப நம்ம சிந்துஜாவுக்கும் அவங்க நிலைமையை பார்த்து ரொம்பவே பப்பீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ தான் எல்லா கோயில்களுக்கும் போய் அவங்க வந்து விரத நிற்கிறது, மற்றபடி அன்னதானம் போடுறது. அப்படியே அந்த பையனுக்கு நல்ல முறையில் குணமாகணும்னு சொல்லிட்டு பலான பிரார்த்தனைகள் மற்றும் வீட்லையும் அடிக்கடி ஏதோ ஒரு பூஜை ஒன்று நடத்திட்டு இருப்பாங்க நம்ம சிந்துஜா. ஆனால் இவங்க வந்து அதெல்லாம் பொருள்படுத்தாமல் இருக்கிறதுனால எப்படியும் நீ செய்கிற மாதிரி எல்லாத்தையுமே நான் சொல்கிறேன், ஆனால் எனக்கு என்னுடைய பையன் திரும்ப கிடப்பானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிந்துஜாவை கேட்பாங்க. கடவுளால் முடியாதது வேற எதுவும் இல்லை, கடவுள் நினச்சா எல்லா வாழ்க்கையும் திருப்பி போட முடியும். அப்படித்தான் இப்போதைக்கு உங்கள் பையனுடைய வாழ்க்கையும். ஆனால் இப்படியே சொல்லிட்டா, ஆனால் எனக்கு கடவுள் மேலே நம்பிக்கை இல்லையே, அந்த கடவுள் என்னுடைய பையனை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டானே, அப்படி இருக்கிறப்ப எப்படி இதுக்கப்புறமும் கடவுள் எனக்கு ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வீட்டோடைய ஓனர் அம்மா சிந்துஜா விட்ட சொல்லி அழுதுட்டு இருக்கிறாங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த பையனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கை கால்கள் எல்லாம் அசைவுகள் ஏற்படுது. அதுக்கப்புறம் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா கண் விழிச்சிட்டு அவங்களுக்கு எந்த நினைவும் இல்லை, எல்லாமே மறந்துருச்சு. ஆனால் நம்ம அந்த வீட்டு முதலாளி அம்மா தான் எல்லா விஷயங்களையும் சொல்லி புரிய வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் தன்னுடைய வாழ்க்கையே மாறின மாதிரி இருக்கிறதுனால நம்ம சிந்துஜாவுக்கும் அந்த சிந்துஜா வந்ததிலிருந்து தான் நம்ம வீட்டில் நல்லதுகள் எல்லாமே நடக்குது. அப்படி இருக்கிறப்ப தன்னுடைய பையனும் நல்ல முறையில் குணமாயிட்டான் அப்படின்னுட்டு அவங்களும் வீட்டில் சந்தோஷமா இருக்காங்க. நம்ம சிந்துஜா கேட்ட எல்லா துணிமணிகள் மற்றபடி நகை கொண்டு எல்லாமே வாங்கி போட்டு அழகா பார்க்கறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சிந்துஜாவுக்கும் இப்படியாப்பட்ட முதலாளி அம்மா கிடைக்கிறது நம்மளுக்கும் பெரிய வரம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு மனசுக்குள்ளாரையே ரொம்ப சந்தோஷத்துல இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தன்னுடைய பையனை நீ கல்யாணம் பண்ணிக்கணும், ஏன்னா உன்னாலதான் என்னுடைய பையன் திரும்பி வந்திருக்கிறான், நீ வந்து என் வீட்டில் ஒரு மகள் கிடையாது, மருமகளாவும் மாறப்போறமா, உன்னைதான் என் பையனுக்கு நான் கட்டி வைக்க போறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம சிந்துஜாவுக்கும் கை கால்லாம் பிரியல, ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே ஒரு வாழ்க்கையை இழந்துட்டு வந்துட்டேன், இங்கிட்ட அப்பா அம்மா இழந்துட்டேன், இப்போதைக்கு அப்பா அம்மா எங்க இருக்காங்கன்னே தெரியல. அப்படி இருக்கப்ப எனக்கு கடவுளா பார்த்து இன்னொரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருக்காங்க, அதுவும் நல்ல வாழ்க்கையா இருக்கு, அதை நான் ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணி வச்சு நல்ல முறையில அவங்களுடைய வாழ்க்கை போயிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் அழகான ஒரு ஆண் குழந்தையும் பிறக்குது. ஆண் குழந்தை பிறந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைய உயிருக்குயிரான்னு அவ்வளோ நேசிச்சு அந்த குழந்தைய ஒவ்வொரு நாளும் அந்த குழந்தைக்கு நொசுரமே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இப்படித்தானே தன்னுடைய அப்பா அம்மா நம்மளை வளர்த்திருப்பாங்க. அப்படி இருக்கிறப்ப தன்னுடைய குழந்தைகளையும் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து பார்க்குறோம்ல, அது மாதிரி தானே என்னையும் வளர்த்திருப்பாங்கன்னா அவங்க அம்மா அப்பா நினைப்பு வந்த உடனேயும் இவங்க வந்து அழக ஆரம்பிச்சிருவாங்க. தன்னுடைய கணவர்கிட்ட என்னுடைய அம்மா அப்பாவை பார்க்கணுங்க, எவ்வளோ நாளாக தேடிட்டு இருக்கீங்க, எங்கே தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப தான் எனக்கு அவங்களுடைய இடம் வந்து நேற்று தான் சொன்னாங்க, நம்ம இன்னைக்கு போய் பார்க்கலாமா சொல்லிட்டு
அவங்களுடைய தன்னுடைய மனைவியும் கூட்டிக்கிட்டு அவங்க இருக்கிற இடத்துக்கு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தீங்கன்னா வயசாகி தன்னுடைய அப்பா வீட்டுக்கு வெளியே சேர் போட்டு உட்கார்ந்துருப்பாரு. அதை பார்த்துட்டு இவங்க போய் அப்பாவை கட்டிப்பிடிச்சு கண் கலங்கி அழுகிறாங்க. அப்பதான் அவங்களும் என்னை ஏமாத்திட்டு இப்படி போயிட்டியே, உனக்கு எப்படி மனசு வந்தது, நீ இல்லாத பொழுது அம்மாவும் அப்பாவும் எப்படி அழுதோம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழுகுறாங்க. அதுக்கப்புறம் அப்பா, நான் என்னுடைய அறியாத வயசுல எனக்கு அந்த உணர்வுகள் தோணுனதுனால நான் அப்போதைக்கு தடுமாறி என்னுடைய வாழ்க்கையை இழந்துட்டேன். அப்படி இருக்கிறப்ப எனக்கு கடவுள் இன்னொரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்து அதை நல்ல முறையில் இப்போ என்னுடைய வாழ்க்கை போயிட்டு இருக்குப்பா, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழுவாங்க. அதுக்கப்புறம் தன்னுடைய அப்பா அம்மாவும் இவங்க நம்ம சிந்துஜாவை ஏற்றுக்கிட்ட பிறகு இவங்களுடைய வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல வாழ்க்கையாக அமையுது. இப்போ தான் தன்னுடைய காலத்தில் இப்போ இருக்கிற பிள்ளைகள் எல்லாமே தன்னுடைய அப்பா அம்மா பேச்சை கேட்காம போனால் இந்த நிலைமைக்கும் ஆளாக வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கிறப்ப அவங்க இப்படி இவ்வளவு நாள் வளர்த்து கஷ்டப்பட்டு வளர்த்தாங்கல்ல, அப்படி அவங்க வளர்த்தவங்களுக்கு தெரியாதா நல்ல பையனாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு? அதனாலேயே சில பேர் பார்த்தீங்கன்னா தன்னுடைய வாழ்க்கையை தேடி போனாலும் பல பேர் இன்னமும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. ஏன்னா அம்மா அப்பா பேச்சை கேட்காம வந்ததுனால இப்படி இருக்கிறப்ப தன்னுடைய வாழ்க்கையை நல்ல முறையில் அந்த ஒரு நிமிஷத்தில் தன்னுடைய மனதை மாற்றிக்காம வாழ்க்கையை நல்ல முறையில் நடத்தணும். இந்த கதை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.